ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது பொட்டேட்டோ ஸ்நாக். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி டாப் அண்ட் பாட்டம் எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க ஈக்குவல் ஆஃபாக எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து இது மாதிரி ஒரு கிச்சன் டவலில் வச்சு டிஷ்யூ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர் டேப் பண்ணி எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு 2 தடவை டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஆறுனதும் செகண்ட் டைம் ஆயிலில் போட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் க்ரன்ச்சியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிற ஸ்நாக் கட்லெட். அதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் ஆனியன், 1 கப் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸை இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மிக்சரை இது மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணி வச்சுருக்க எக்லையும் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர்லேயும் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மிக்சரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை போட்டு 2 சைடும் குக் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.